வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். எஸ்எஸ்சியோட சிபிஓ நோட்டிஃபிகேஷன் 2025 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டெல்லி போலீஸ்லையும் சிஏபிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எஸ்ஐயோட நோட்டிஃபிகேஷன் இது. இப்போ இந்த எக்ஸாம் ரிலேட்டடா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் இந்த எக்ஸாமோட சிலபஸ்ல இருக்க ஜிஎஸ் டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எதுக்காக பர்டிகுலர் ஜிஎஸ் டாபிக்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜிஎஸ்ஸை ஃபோக்கஸாக வச்சு தான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அதில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறது, அதான் என்டையராக வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுற டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கேன், 16/10/2025. இதில் எக்ஸாமோட இது, அதாவது சிபிடி 1 எக்ஸாம் வந்து நவம்பர்ல டிசம்பர்ல வந்து டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து எப்போதும் எஸ்எஸ்சி வந்து அவங்க சொன்ன இதுல வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த லாஸ்ட் 1 வருஷம் தான் என்னன்னா சில சில பிரச்சனைனால வந்து கண்டக்ட் பண்ணாம இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால என்ன, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் தான் இருக்கும். இந்த கேப்ல என்ன பண்ணிருங்கன்னா இந்த எக்ஸாமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும்னு சொல்லி தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம், இல்லை டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலான பணியும் வாய்ப்பில் வந்து கொடுத்துருவேன். இது வரைக்கும் 5000 ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலைன்னா இதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு சில எக்ஸாமோட வந்து அப்டேட் வந்து தெரிய மாட்டேது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்னன்னா இந்த எக்ஸாமோட வந்து என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேக்கன்சி வந்து பார்த்தலாம். இப்போ டெல்லி போலீஸ் மேல் சப் இன்ஸ்பெக்டர் டோட்டல் வேக்கன்சி வந்து 142 கொடுத்துருக்காங்க. அதே ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்துன்னா 70 வந்து டோட்டல் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இருக்கட்டும். அதே இது வந்து சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய இது இருக்கும். அதுல எஸ்ஐக்கான போஸ்ட் டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம் 2861 வேக்கன்சி. அது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 286. இப்போ நீங்க வந்து என்னன்னா டிஃபென்ஸ்ல இருந்து இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வந்து அண்ணா யாராவது வந்து டிஃபென்ஸ்ல இருக்காங்க, ஆர்மில இருக்காங்கன்னா அவங்களோட நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எதுக்கான அவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து ரிட்டையர் ஆயிட்டு வந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணும்போது என்னன்னா இது தெரிய வரும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு இருக்கிறதே வந்து தெரிய மாட்டுது. ஸோ அதனால சில பேருக்கு தெரியும், பட் சில பேருக்கு தெரியாதா, தெரியாதவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மென்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சரி, இப்போ அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நார்மலா ஏஜ் லிமிட் வந்து 20ல இருந்து 25. இப்போ நம்ம யூஆர் கேட்டகரியில இருக்கோம்னா 20ல இருந்து 25. அந்த டேட் எதை வந்து பார்ப்பாங்கன்னா இங்க பாருங்களேன், 2/8/2000 இதுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்க கூடாது. அதே இது 1/8/2005 அதுக்கு அப்புறம் வந்து பிறந்திருக்க கூடாது. இந்த டேட்டுக்குள்ள இருந்தனா எலிஜிபிளா இருக்கும். அதே இது வந்து நம்ம வந்து எஸ்சி கேட்டகரியா இருக்கும், இல்ல ஓபிசி கேட்டகரியா இருக்கலாம், இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். நார்மல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது இந்த வருஷம் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த 2000 இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து என்னன்னா 5 வருஷம் வந்துன்னா முன்னாடி வந்து போங்க. ஓபிசியா இருந்தா 3 வருஷம் வந்து முன்னாடி போங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் எப்ப அந்த மிலிட்டரி சர்வீஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்துன்னா அந்த டிடக்ஷன்ஸ் பீரியட் வந்து எடுப்பாங்க. சரி, இப்ப சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா கரெக்டா வந்து எந்த ஏஜ் வந்து எனக்கு தெரியல, அதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்க கூகுள்ல போயிட்டு ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு வந்து போடுங்க. இதுல calculator.net அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். இதுல போயிட்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், இப்ப இருக்கிற டேட் வந்து என்னது அப்படியே இருக்கட்டும். அதுல போட்டு கால்குலேட் பண்ணின்னு வச்சுக்கலாம். உங்களோட டேட் வந்து காமிக்கும். அதாவது எத்தனை வருஷம் உங்க இயர் காமிக்கும், அதோட சேர்த்து டேஸி காமிக்கும். கரெக்டா அக்யூரேட்டா இருக்கும். இதை பார்த்து வந்துன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா எத்தனை வயசு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் வந்து இதை சொல்றேன். சரி, அடுத்து வாங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு பேச்சுலர் டிகிரி ஒரு யூனிவர்சிட்டி இருந்து முடிச்சிருக்கணும். வேற எதுவுமே வந்து பெருசா சொல்லல. அடுத்து என்னன்னா மேல் கேண்டிடேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இது வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து என்ன, இந்த பிசிக்கல் வந்து போகும்போது வந்து இது கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா மார்க் வந்து இருக்கும். அதானே எக்ஸ்ட்ரா மார்க் அப்படின்னா இப்போ நீங்க என்சிசில வந்து என்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, சி சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட்னா இது எப்பன்னா அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 இதுக்கப்புறம் வந்துன்னா போனஸ் மார்க்கா வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ சி சர்டிஃபிகேட்னா 10 மார்க் வரும், பினா 6 மார்க், ஏன்னா வந்து 4 மார்க். இது என்னன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும் போதே வந்து அதில் கேட்பாங்க உங்ககிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லைன்னு கேட்பாங்க. அதுல எந்த சர்டிஃபிகேட் இருக்கோ அதுக்கு ஏதாவது எக்ஸ்டன் கொடுங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுக்க வேணாம், ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரி, இப்பதான் வந்து நம்ம ரியல் இதே பார்க்க போறோம். அதாவது இந்த எக்ஸாமோட சிலபஸ்.
என்னன்னா பேப்பர் 1 வந்து இருக்கும். பேப்பர் 1 முடிஞ்சோனே என்ன அப்படின்னா பிசிக்கல் இருக்கும். அந்த பிசிக்கலுக்கு அப்புறம் தான் வந்து பேப்பர் 2 வந்து கூப்பிடுவாங்க. சரி, இப்ப பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 தான் வந்து பிரிப்பாங்க. 4 செக்ஷனா இருக்கும். ரீசனிங் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜெனரல் அவேர்னன்ஸ் அண்ட் வந்து ஜெனரல் நாலேஜ் வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் வந்து மேத் வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து 50 கொஸ்டின் இருக்கும். இப்ப இந்த பேப்பர் 1ல எது வந்து கொஞ்சம் ஈஸியானது பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கும் இந்த இங்கிலீஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். பட் எது வந்து என்னன்னா டஃப்பா தெரியும்னா, ஜிகே வந்து டஃப்பா இருக்கும் அண்ட் ஆல்சோ மேத். சில பேருக்கு மேத் வந்து டஃப்பா இருக்கும். சில பேருக்கு வந்து ஜிகே வந்து டஃப்பா இருக்கும். இப்ப நான் என்டையரா என்ன அப்படின்னு டீச் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஜிகே தான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக சொல்றேன்னா, இப்ப மேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய சேனல்ஸ் வந்து தமிழ்லயே அவைலபிளா இருக்காங்க. ஆனா ஹிந்திலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே பேஸ் தான் என்ன, ஏன் நம்ம தமிழ்ல ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் என்டையர் ஜிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஜிஎஸ்க்காக வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இது வந்து என்ன அப்படின்னா, பேப்பர் 1ல இருக்கு. அது வந்து நான் ஜிஎஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பேப்பர் 2 பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷன். அதாவது என்னன்னா, இத வந்து எழுத வேண்டியிருக்கும். ரிட்டன்ல வந்து எழுத வேண்டியது இருக்கும். எத்தன கொஸ்டின்னா 200 மேக்ஸிமம் வந்து 200 இருக்கும். இங்கேயும் டைம் டியூரேஷன்ஸ் வந்து 2 ஹவர் இருக்கு. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 0.25 வந்து போதும். நார்மல் எஸ்எஸ்சி எக்ஸாம்னாவே நெகட்டிவ் எல்லாத்துக்குமே இருக்கும். இது வந்து நீங்க மறந்துடக்கூடாது. இதுல இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க அந்த பேப்பர் 1 முடிச்சோனீங்க, கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா, பிசிக்கல் வந்து கூப்பிடுவாங்க. பிசிக்கல்ல வந்து இப்போ மேல் கேண்டிடேட் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கான ஹைட்டு, செஸ்ட், வெயிட் வந்து நீங்க பாத்துக்கங்க. ஃபீமேல் கேட்டகரி கேண்டிடேட் இருந்தோம்னா, அதுக்கான ஹைட்டு, செஸ்ட் அதே மாதிரி வந்து வெயிட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதலே செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நான் வந்து பர்சனலாவே பார்த்திருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேப்பர் 1 கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ பேப்பர் 2 வந்துன்னா போறதுக்கு முன்னாடி பிசிக்கல் இருக்குமா? பிசிக்கல்ல போகும்போது அவங்க ஹைட் வந்து கம்மியா இருப்பாங்க. ஸோ அதனால வந்துன்னா அவங்க போட எஃபர்ட் எல்லாமே வந்து வேஸ்டா இருக்கும்ல. பேப்பர் 1ல கிளியர் பண்ணி போகும்போது அது ரொம்பவே ஹர்ட் பண்ணும். ஸோ அதனால என்னன்னா, முதலே கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அதனால தான் வந்து சொல்றேன். அடுத்து வாங்க. இப்ப பெட் வந்து பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட். மேலா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணுவான்னா 100 மீட்டர், 1.6 கிலோமீட்டர் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் அண்ட் ஷார்ட் புட் வந்து. இதே ஃபீமேல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 100 மீட்டர் ரேஸ், 800 மீட்டர் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். இந்த ஸ்டாண்டர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். இதை பார்த்துங்க. ஆக்சுவலி என்ன முதல்ல பேப்பர் 1 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா ஒரு 1 1/2 மந்த் இல்ல 2 மந்த்ஸா இருக்கும். அதை ப்ராப்பரா என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வந்து கிளியர் பண்ணுங்க. அந்த கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியட் என்னன்னா நீங்க பிசிக்கல் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரொம்ப ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா வந்து என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன் சொன்னா நீங்க பேப்பர் 1 கிளியர் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். நீங்க அதனால என்ன பிசிக்கலுக்கு வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். டசன்ட் மீன் தட் நீங்க வந்து இப்ப பிசிக்கல் ரிலேட்டட் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. நீங்க ஆல்ரெடி வந்து என்னன்னா ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து கேரி பண்ணுங்க. பட் ரொம்ப டெப்தா வந்து இப்ப நான் வந்து பிசிக்கலுக்கு வந்து இறங்க போறேன் அப்படின்னு அந்த மாதிரி போயிடாதீங்க. அதுக்காக தான் சொல்றேன். சரி. இப்ப நான் டீடைல் சிலபஸ் அதாவது நோட்டிபிகேஷன்ஸ் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல டீடைல் சிலபஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஜெண்டர் நாலேஜ் அண்ட் ஜெண்டர் அவேர்னன்ஸ்ல நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கு பாருங்க. ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியோகிராஃபி, எக்கானமி, ஜெனரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், சயின்டிபிக் ரிசர்ச். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிகே ஆர் வந்துன்னா ஜெனரல் அவேர்னன்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. இப்ப இதை வந்து பிரிச்சுன்னு வச்சுக்கலாம். ஜெண்டர் நாலேஜ் அண்ட் அவேர்னன்ஸ்ல இதெல்லாம் என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதை வச்சு ஒரு பேட்டர்ன்ல வந்து எடுத்தப்பட்டது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நேஷனல் இன்டர்நேஷனல் அஃபேர், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கானமி, பாலிட்டி, கரண்ட் ஈவென்ட், புக்ஸ் அண்ட் அதர் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். நான் ஏன் ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன், அதுதான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அதை ஃபோக்கஸா வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ வெயிட்டேஜ் அதாவது 2024ல என்ன மாதிரி வந்து வெயிட்டேஜ் வந்து ஜிஎஸ்ல கேட்டிருக்கான்னு பாருங்க. இப்போ சாப்டரா பிரிச்சுன்னா ஹிஸ்டரி வந்து தெரியும். ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன் ஹிஸ்டரி இருக்கு. 6ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து வெயிட்டேஜ் இருக்கு. இது ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இது குளோபல் ஜியோகிராஃபி அண்ட் இந்தியன் ஜியோகிராஃபி வரும். இதுல 5ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பாலிட்டியில பார்த்தோன்னு வச்சுக்கலாம். 3ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்போ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுக்குள்ளதான் வந்து என்னன்னா இந்த நியூட்ரிஷன்ஸ், டிசீஸ், என்விரான்மெண்ட் கான்செப்ட் எல்லாமே வரும். இது 13ல இருந்து 10ல இருந்து 13 கொஸ்டின். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர் இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னன்னு சொல்றேன். இதுல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ். எக்கானமில இருந்து 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ். நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அஃபேர் அது மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுல 10ல இருந்து 11 கொஸ்டின்ஸ். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இது எக்கானமில லேர்ன் பண்ணுவோம். 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ். கரண்ட் ஈவென்ட் அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இல்ல வந்து ஏதாவது வின்னர் வெனிஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. அது 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ். இது வந்து இருக்கா இது வந்து வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதே வந்து மொத்த ஷிஃப்ட் அதாவது 2024 இது ஒரு ஹிந்தி சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து வச்சு சொல்றேன். கொஸ்டின் பெர் ஷிஃப்ட் மொத்த டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு கேட்டிருக்கான்னு பாருங்க. சிபிஓ, எஸ்எஸ்சி போல. இப்ப கெமிஸ்ட்ரி சாரி கம்ப்ளீட்டா வந்து சயின்ஸ் எடுத்துக்கலாம். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதுல பாருங்களேன். பயாலஜில 16 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 36 கொஸ்டின்,
பிசிக்ஸ்ல 32 கொஸ்டின். அப்ப என்னன்னா, இப்ப நம்ம சயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். நீங்க வந்து பிகினரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, என்ன பண்ணா ரிவிஷன் பண்ண போறோம் சரி, ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ண போனாலும், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ப்ரையாரிட்டி பிசிக்ஸ் அண்ட் வந்து கெமிஸ்ட்ரி கொடுக்கணும். அதாவது சயின்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் என்னன்னா பயாலஜி கொடுக்கணும். அடுத்து பாருங்க, எக்கானமில வந்து 34 கொஸ்டின், ஜியோகிராஃபில 60 கொஸ்டின், ஹிஸ்டரியில வந்துன்னா 64 கொஸ்டின், பாலிட்டில 64 கொஸ்டின், ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 19 கொஸ்டின், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக்ஸ் அண்ட் ஆதர் இதெல்லாம் சேர்த்து வந்துன்னா 61 கொஸ்டின், அந்த புக்ஸ் அண்ட் ஆதர் சேர்த்து 19 கொஸ்டின். இது எல்லாமே என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல வரும். நான் என்னன்னு சொல்றேன், மிஸ்லினிஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின், கரண்ட் அஃபேர் வந்து 30 கொஸ்டின். இப்ப என்டையர் நான் ஜிஎஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது என்ன, ஹிஸ்டரி கொடுக்கணும், அடுத்து பாலிட்டி கொடுக்கணும், அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கே கொடுக்கணும், அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, அடுத்து வந்து சயின்ஸ், அடுத்து எக்கனாமிக்ஸ், ஃபைனலா என்னன்னா கரண்ட் அஃபேர். எப்போதும் கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்டா வைங்க. ஏன்னா இப்போ ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறான்னு வச்சுக்கலாம். இதுல என்ன ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல வந்து ஜஸ்ட் ஃபேக்சுவலா இருக்கும். நிறைய கரண்ட் அஃபேர் கேட்பாங்க, பட் அதை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சில 10 கொஸ்டின் என்ன ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும். இதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து யாருமே ஆன்சர் பண்ண முடியாதான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை வந்து கை வைக்கிறது வந்துன்னா ஒரு யூஸ்மே கிடையாது. நம்ம என்னதான் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கரண்ட் அஃபேர் எடுத்து படிச்சாலும் ஒரு 5 கொஸ்டின் சரியா தான் இருக்கும். அதனால என்ன, அதை வந்து என்னன்னா எனக்கு அது தெரியணும் அப்படின்னு நினைச்சு வந்து இது பண்ணாதீங்க. 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க ஜிஎஸ்ல, 40 கொஸ்டின் மேல நான் கரெக்டா போறனாவே அதுவே வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரியதான் சொல்லுவேன். ஏன்னா ஜிஎஸ் என்பது நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். 40 கொஸ்டின்ஸ் மேல எனக்கு நல்லாவே வந்து மார்க் வந்தா போதும், 40+ மார்க் எனக்கு வேணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவேன். 50க்கு 50 எடுக்கிறது வந்து என்னன்னா ஜிஎஸ்ல வந்து பாசிபிள் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். அதனால என்னன்னா எப்போதும் வந்து கரண்ட் அஃபேர் மேல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாம ஃபண்டமெண்டல் டாபிக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது என்னன்னு சொல்றேன், ஃபண்டமெண்டல் டாபிக். இப்ப இந்த எக்ஸாமுக்கு இப்போ ஜிஎஸ் டாபிக் அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த 8 டாபிக் தான் வந்து இம்பார்ட்டன்ட். வந்து ஹிஸ்டரி, அடுத்து ஜியோகிராஃபி, அடுத்து பாலிட்டி, அடுத்து எக்கானமி, சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் எந்த டாபிக்ல கை வைக்க மாட்டாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கேல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு 2 சோர்ஸ் தான். ஒன்னு சிலபஸ் இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். இப்போ எஸ்எஸ்சி சிபியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பிடிஎஃப் போடுங்க, நிறைய வந்து வெப்சைட் வரும். அதுல எந்த ஒரு வெப்சைட் பிடிஎஃப் இருக்கோ அந்த வெப்சைட் என்ன பண்ணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா 2024 கேட்ட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் கொஸ்டின் எடுங்க. அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா பாருங்க. ஓகே, என்ன டாபிக்ல வந்திருக்கு, என்ன மாதிரி டாபிக்ல கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் எதை வந்து ஃபோக்கஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னன்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு வந்தாவே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்ட்ராட்டஜிக்குனாவே இந்த 9 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஃபோக் டான்ஸ் வந்து என்னன்னா சில எக்ஸாம்ல ரொம்ப வந்து அதிகமா கேட்பாங்க. நீங்க எம்டிஎஸ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஃபோக் டான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி. பட் சிபிஓ பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும்னா இந்த கிளாசிக்கல் டான்ஸ், ஃபெஸ்டிவல், ஆர்ட் பர்சனாலிட்டி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பெயிண்டிங் வந்து போதும். கரனா அவ்வளவா தேவை கிடையாது. புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், சென்சஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ்ல கேட்ட, அதாவது 2024 வந்து கேட்ட ஒரு கொஸ்டினோட ஒரு ஷிஃப்ட்ல எடுத்து அந்த ஒரு ஷிஃப்ட்ல எந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி நான் பார்த்தேன். அதை வந்து கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்ப ஆதர் ஆஃப் த புக், த கைடு அப்படின்னு ஒரு புக்கை கொடுத்துட்டு அந்த புக்கோட ஆதர் யாருன்னு கேட்கறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பேன்னா ஒரு புக்ஸ் அண்ட் ஆதர்னாவே கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டினா தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. டெஃபினட்டா கிடையாது. எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு என்னன்னா சில இம்பார்ட்டன்ட் புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அது சில ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம், இல்ல சில ஃபேமஸான வந்து பர்சனாலிட்டி இருப்பாங்க, இல்ல நிறைய ரைட்டர்ஸ்மே வந்து இந்தியாவில் இருப்பாங்க. அவங்களோட புக்கு கேட்பாங்க. நான் அதை என்னன்னா ஃபண்டமெண்டலா வந்து இந்த புக்ஸ் அண்ட் அதில் வந்து உங்களை டீச் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் சொல்றேன். இந்த ஆர்கே நாராயணன் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் சொல்லுவாங்க. அவரோட புக் வந்து இருக்கும். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். ரைட்டா? அடுத்தது கேள்வி பாருங்க. ஒடியா கல்ச்சரோட எது வந்து நாட் பார்ட்னு கேட்டிருக்காங்க. இதுல இருக்கிறது கதகளி, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். கிளாசிக்கல் டான்ஸ் டாபிக் வந்துருச்சா? அடுத்து வாங்க. அடுத்து பாருங்களேன், என்ன கேட்டிருக்காங்கன்னா தீபாவளி வந்து ஃபெஸ்டிவல். அது ஹிந்து கேலண்டர்ல எந்த மாசம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த கீழே வரும்னா ஃபெஸ்டிவல் டாபிக்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். என்டையர் ஃபெஸ்டிவல் டாபிக்ல வந்து லேர்ன் பண்ணிருப்போம். இது ஈவன் வந்து என்னன்னா இப்ப போயிட்டு இருக்கிற குரூப் டீலுமே வந்து நான் ஃபெஸ்டிவலுக்கான வந்து என்னன்னா ஒரு சீரிஸ் வந்து போட்டிருந்தேன். ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு சீரிஸ் போட்டிருந்தேன். அதுல வந்து நான் தீபாவளி பத்தியுமே வந்து கொஞ்சம் என்டையரா டீச் பண்ணும்போது வந்து அதுல மென்ஷன் பண்ணிப்பேன். கார்த்திகை மாசம் தான் நம்ம நார்மலாவே தெரியும். கார்த்திகை தீபம், தீபாவளி அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் சொல்றேன், ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா எதுல இருந்து கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து பாருங்க, லாசியா, தாண்டவா, இதெல்லாம் மணிப்பூரி டான்ஸ். மணிப்பூரி டான்ஸ்ல எதுல நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அகைன் வந்து கிளாசிக்கல் டான்ஸ். கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே அதாவது என்ன டைரக்டா வந்து கேட்பாங்க, தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, உஸ்தாத் அசத் அலி கான். இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ர வீணா. இதெல்லாம் என்னன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா வந்து ஃபேமஸான பர்சனாலிட்டி இருப்பாங்க. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டாபிக்ஸ் சொன்னா இதுல வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். சரி, அடுத்து வாங்க. அடுத்து பாருங்க, ட்ரிபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது எந்த கேம்ல ட்ரிபிளிங் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, நான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்போர்ட்ஸ்ல நான் எதை பத்தி சொல்லியிருப்பேன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னா அதுல சில டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி சில கப் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஃபுட்பால் இருக்கு இல்ல கிரிக்கெட் இருக்குன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கப் இருக்கும். அந்த கப்லாம் என்ன, நம்ம இந்தியா லெவலில் கொடுக்குற கப் என்னன்னு சொல்லி வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். அது அந்த ஸ்போர்ட்ஸ்ல வருது. அது ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? சரி, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் சில டேர்ம்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட் வந்தீங்கன்னா அது ரிலேட்டடா வந்து சில கப்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே பார்ப்போம். அடுத்து பாருங்க, சென்சஸ் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. அகைன் சொன்னதான், எஸ்எஸ்சில சென்சஸ் இல்லாம கொஸ்டின்ஸ் வந்து வரவே வராது. சென்சஸ் வந்து பார்ப்போம். இல்ல எதுக்காக சொல்ல வரேன்னா, ஓகே இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னா இதான் ஸ்ட்ராட்டஜி டாபிக். இது வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். ஓகேவா? நான் எதுக்காக சொன்னா, நான்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து அங்கங்க பிச்சு பிச்சு வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்டையரா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குன்னு என்ன டாபிக், என்ன பண்ணணும், ஏது ப்ரிப்பேர் பண்ணணும், எதுல கேட்கறாங்கன்னு உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும்ல. அதனாலதான் சொல்றேன். இந்த 9 டாபிக் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில வந்து வரும். அடுத்து போவோமா? அடுத்து ஹிஸ்டரியில வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் எடுக்கல. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு தான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்க்கறதுனால அதை சொல்லியிருக்கேன். ஹிஸ்டரி நார்மலாவே நீங்க பார்த்தாவே வந்து என்னன்னா கொஸ்டின் இருக்கும். இப்ப ஏன்ஷியன் ஹிஸ்டரி பொறுத்தளவுக்கு இந்த 13 டாபிக் வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரி லேர்ன் பண்ணணும். அப்படியே ஒரு குரோனாலஜி ஆர்டரே வந்து பார்த்துருவாங்க. ஸ்டோன் ஏஜ்ல ஆரம்பிச்சு போஸ்ட் குப்தா வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரியில வரும். மெடிவல் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன். ஏர்லி மெடிவல் இந்தியாவில் சில டைனஸ்டி ஆரம்பிப்போம். அதுல இருந்து மராத்தாஸ் வரும். ஏன்னா அந்த முகல் மராத்தா டைம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து உள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மெடிவல்ல இது எல்லாமே டாபிக் இருக்கு, லேர்ன் பண்ணியிருக்கணும். இதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் டாபிக் இருக்கு, நோட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கீங்க. நான் வந்து என்னன்னா செகண்ட் டைம் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இருக்கிறத வந்து ரிவிஷன் பண்ணணும். அது அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து பாருங்க. மாடர்ன் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து சிபியூல வந்து கேட்பாங்க. இல்ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பில இருந்து ஆரம்பிச்சு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வரைக்கும் வரும். 13 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன், நான் டீச் பண்ணியிருக்கேன். பட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு இன்ஸ்டியூட்ல போய் வந்து நீங்க லேர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க டீச் பண்றதுக்கும் நான் டீச் பண்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா மைண்ட் மேப் வேல வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். எதுக்காக மைண்ட் மேப் வே அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம், அது ஜிஎஸ் என்பது ஒரு வாஸ்டான சிலபஸ். இங்க பாருங்க, ஹிஸ்டரியே வந்து இவ்வளவு டாபிக் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணணும், அகைன் வந்து நான் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் வேலை என்னன்னா மைண்ட் மேப்பை நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்ல என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு, என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சு என்னன்னா உங்களை நான் டீச் பண்ணியிருக்கேன். கிளாஸஸ் எல்லாமே ஆப்ல இருக்கு. நான் ஆப்புக்கான லிங்க்மே வந்து கொடுக்குறேன். அதுல போயிட்டு வந்து டெமோ கிளாஸஸ் இருக்கும். அது வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து என்னோட வே ஆஃப் டீச்சிங் எந்த மாதிரி இருக்கு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஹிஸ்டரியோடது. ஜியாகிரபி வாங்க. ஜியாகிரபியை ரெண்டா பிரிப்போம். ஒன்னு வேர்ல்டு ஜியாகிரபி. அதாவது வேர்ல்டு ஜியாகிரபி மீன்ஸ் வந்து பேசிக் ஜியாகிரபி அப்படின்னு சொல்றது. இந்த சோலார் சிஸ்டம், பிளானட் இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணும். இது வந்து ஒரு 10 டாபிக் இருக்கும். இந்த 10 டாபிக்கும் நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணாதான் மிச்சம் இருக்கிற வந்து இந்தியன் ஜியாகிரபி. அதிகமான கொஸ்டின் எழுந்து கேட்பாங்க, இந்தியன் ஜியாகிரபி தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் இதை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் வந்து ஜியாகிரபி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியன் ஜியாகிரபில மொத்தம் பார்த்தோம்னா இந்த 12 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டியான டாபிக். சிபிஓல எஸ்எஸ்சி சிபிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஜியாகிரபில இருந்து கொஸ்டின் இல்லாம வரவே வராது. அதாவது இந்தியன் ஜியாகிரபி கொஸ்டின் இல்லாம வரவே வராது. ஸோ அதனால என்னன்னா இந்த 13 டாபிக் வந்து சாரி 12 டாபிக் என்ன பண்ணா நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். ஜியாகிரபி எல்லாமே என்னால முடிஞ்ச அளவுக்கு அனிமேஷனை வச்சு வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து நான் கோர்ஸ்ல இருக்கு, நீங்க வந்து பாத்துக்கலாம். சரி, அடுத்து வாங்க. இந்தியன் பாலிட்டி. ஜிஎஸ்ல எந்த டாபிக்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ண முடியும்னா அது பாலிட்டி தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். பட் பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தா மிஸ்லினியஸ் பஞ்சாயத் முனிசிபாலிட்டி இதுல இருந்து கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பேசிக் மட்டும் ஃபவுண்டேஷன் பண்ணுங்க. பாலிட்டியில கண்டிப்பா என்ன ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் என்னன்னா கையில இருக்கு. நான் சொல்றது மினிமம் சொல்றேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 4ல இருந்து 5 கொஸ்டின் டெஃபினட்டா வந்து பாலிட்டி இருந்து வந்துடும். சரி, இது வந்து பாலிட்டியான டாபிக்கா. அடுத்து வாங்க. எக்கானமி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எக்கானமி சிபியூல வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. அதோட சேர்த்து வந்து ஃபண்டமெண்டலுமே எடுப்பாங்க. அந்த ஃபண்டமெண்டல் இருந்து வரும்னா 5 இயர் பிளான்ஸ்ல இருந்து வரும். நேஷனல் இன்கம், பட்ஜெட், இன்ஃபிளேஷன், மணி அண்ட் பேங்கிங், மானிட்டரி பாலிசி, பாவர்ட்டி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அதாவது வேர்ல்டு கூட வந்து ட்ரேட் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட கான்செப்ட் தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவாங்க. இந்த 10 டாபிக் என்னன்னா ரொம்ப மேலோட்டமா லேர்ன் பண்ணா போதும். நான் டீச் பண்ணும்போது மேலோட்டமா டீச் பண்ணிப்பேன். ரொம்ப டெப்தா போயிருக்க மாட்டேன்.
ஏன்னா இதுல இருந்து அதிகமா கேட்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் ரொம்ப பேசிக்கா என்ன தேவையோ அது மட்டும் தான். ஆக்சுவலி எக்கானமியும் இந்த பாலிட்டி டாபிக் நான் எடுக்கல. வச்சிருக்க டாபிக் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக சொன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு சார் அந்த கோர்ஸ் இல்லையே அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதனாலதான் இப்பயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வந்து விருப்பப்படல. என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஜாகிரபி கிளாஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். இதுக்கப்புறம் என்னன்னா பாலிட்டி. பட் என்னன்னா வித்தின் வந்து ஒரு 15-20 டேஸ்க்குள்ள என்டையர் ஜிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கு நான் கேரண்டி பண்றேன். சரி, அடுத்து இப்ப இதெல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்ன வரணும் அப்படின்னா சயின்ஸ் டாபிக் வரணும். சயின்ஸை பொறுத்தளவுக்கு பயாலஜில பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த 10 டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 10 டாபிக் எதை வச்சு நான் எடுத்துருப்பேன்னா என்சிஆர்டி ஸ்கூல் புக்கு. ஏன்னா மிச்ச டாபிக்லாம் விட்டுருங்க, பாலிட்டி எக்கனமி அதெல்லாம் விட்டுருங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் டேரக்டா இருந்து வரணும், ஸ்கூல் புக்ல தான் கேட்பாங்க, என்சிஆர்ல தான் கேட்பாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் என்சிஆர்டி, அதனால ஏன்னா இந்த 10 டாபிக்கும் வந்து நான் என்சிஆர்டி புக் வச்சு தான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் இந்த 9 டாபிக் இருக்கும். 9 டாபிக்லேயே அதிகமான கொஸ்டின்ஸ் பீரியாடிக் டேபிள், ஆசிட் பேஸ், மெட்டல், நான் மெட்டல், கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். இந்த 5 டாபிக் தான் என்ன அப்படின்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நான் ஒத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. அடுத்து பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு 12 டாபிக் வந்து இருக்கும். ரொம்ப டெப்தா தான் வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். பட் இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ரொம்ப டெப்த் தேவையில்லை. ஜஸ்ட் மேலோட்டமா வந்து பாருங்க. நான் நிறைய இடத்துல வந்துன்னா சில என்ன சொல்றது ஃபார்முலாவை பேஸா வச்சு வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். பட் அது தேவை கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தனால இப்போ என்டையரா டீச் பண்ணிட்டேன். பட் என்னன்னா எக்ஸாம்ல வந்து இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சம்மு மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து லிவ் இட் பண்ணிட்டு ஜஸ்ட் தியரி கான்செப்ட் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்தாவே வந்து போதுமானதா இருக்கும். இது வந்து பிசிக்ஸா அவ்வளவுதாங்க. நான் என்டையர் வந்து சொன்ன டாபிக். இப்போ கரண்ட் அஃபேருக்கு வந்து என்ன அப்படின்னா நான் ஃபண்டமெண்டல் சொன்ன வந்து இந்த பாலிட்டியும் எக்கானமியும் வந்து பெண்டிங் இருக்கு. அதை முடிச்சு தான் என்ன பண்ணுவேன்னா நான் கரண்ட் அஃபேர் கிளாஸஸா வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இப்போதைக்குன்னு கரண்ட் அஃபேருக்கு வந்து நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். பிடிஎஃப் வேணும்னா 7871385142. இந்த பிடிஎஃப் வந்து ஒன்லி என் வந்து இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கும். ஏன்னா ஒரு சேனலோட வந்து நான் பிடிஎஃப் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பேஸா வச்சு தான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது கரண்ட் அஃபேருக்கு வந்து அவங்க வந்து சோர்ஸா வச்சு நான் அப்படியே வந்து நான் கன்வெர்ட் பண்ணுவேன். தமிழ்ல மாத்தி சில இம்பார்ட்டன்ஸ் எங்கெல்லாம் வந்து தேவையோ அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுவேன்னா நான் கோர்சஸ் வந்து எடுப்பேன் ஃபார் கரண்ட் அஃபேர். இப்போதைக்கு பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். சரி, அடுத்து வாங்க. இப்போ இந்த என்டையர் கோர்சஸ் ஜிஎஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே என்னன்னா ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட சேனல் நீங்க வந்துட்டு வந்து பிளே ஸ்டோர்ல பணியும் வாய்ப்புன்னு செக் பண்ணாலுமே வரும் இல்லையா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனோட லிங்கா வந்து கொடுத்துருக்கேன், ஆப்போட லிங்க். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகும். நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி ஜாயின் பண்றது, எந்த மாதிரி கோர்சஸ் இருக்கும், அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்க்குமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வந்து இந்த வீடியோட கமெண்ட்லையுமே நான் ஆட் பண்றேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஓப்பன் ஆகும். என்டையர் கோர்சஸ் ஃபார் வந்து 1 இயர் வேலிடிட்டிஸ். 1 இயர் வேலிடிட்டி வந்து 440 வரும். இதை பார்க்கும்போது 400 காமிக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 440 அந்த 40 யாருன்னா இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி வந்து உங்க கிளவுட் ஸ்டோரேஜ்க்காக வந்து 40 எடுப்பாங்க. ஸோ அதனால டோட்டல் அமௌண்ட் வந்து 440 வரும். இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இதை நீங்க ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்கு இதெல்லாமே பார்த்துக்கலாம். அதாவது வீடியோ தான் ஓப்பன் பண்ண முடியாது. பட் என்னன்னா உள்ள இருக்கிற ஃபோல்டர்ல வந்து என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்கு அதெல்லாமே நீங்க செக் பண்ணலாம். நான் டெமோ கிளாஸஸ்மே வந்து கொடுத்து வச்சிருப்பேன். இன்னமும் வந்து சில எக்ஸ்ட்ரா டெமோ கிளாஸ்லாம் ஆட் பண்றேன். அதெல்லாமே பார்த்துட்டு என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுலையுமே அதாவது நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையுமே அந்த ஃபோல்டர்ல என்னன்னா பிடிஎஃப்மே கொடுத்துருப்பேன். இல்ல எனக்கு பிடிஎஃப் வந்து என்டையரா எல்லா டாபிக்கான பிடிஎஃப் வேணும்னா அதுமே என்னோட நம்பர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்டையரா என்ன பண்ணணும்னா அந்த பிடிஎஃப் கூகுள் டிரைவ்ல வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த கூகுள் டிரைவுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா என்டையர் கோர்சஸ். என்னோட கிளாஸஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா போத் தமிழ் அண்ட் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட்டா இருக்கும், என்ன மாதிரி வந்து டீச் பண்ணுவாங்க, தமிழ்ல டீச் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல டீச் பண்ணுவாங்க கேட்பேன். என்னோட நோட்ஸ் வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து நான் எடுத்திருப்பேன். என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். இது ஹிஸ்ட்ரி 1815 வாட்ல நான் எடுத்ததோட ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்கிரீன்ஷாட்டா வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் என்டையர் கிளாஸஸ் வந்து இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ப்ளஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.